கொடிக்கு சுற்றுறான் யாருங்க நிறையா இருக்குன்னு பழமா மரம் வண்டியில் ஏந்து கட்டவே சுற்றுறான் 200 பெட்ரோல் போட்டு சுற்றுறான் இன்னைக்கு பழம் மட்டும் என்ன சேர்த்து இவனை சேர்த்து வெளுத்து கட்டுறான் கடைசி வரையும் பாருங்க என்ன நடக்குது இதை தானே சொன்னி போய் பார்த்துட்டோம்யா 1-2 தான் இருக்குன்ட்டு உள்ளே போனோம் ஏறா அப்படியே அம்பு இதுதான் கேட்டேன் மணி வீட்டுக்கு எதுக்கியா அப்படின்னு இந்த இருக்கு இதை மட்டும் ஏறி எனக்கு என்னத்தை எலிகிற நண்பர்களே இங்கே வாருங்க பழம் ஏமாப்பழம் ஒன்று சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா ஓதிட்டு சாப்பிடு மண் இருக்கா சுடுதோ சுடுதோ தெரியாதா உனக்கு அவ கேட்பேன் முருகன் கேட்பேன் சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்பேன் அப்பையில் தான் அதை கிளவி ஊதும் அதை ஆயா ஊதிட்டு சாப்பிடும் அருமையாக இருக்கு ஓடனோடனே என்ன பழம் சுடுதா அப்படின்னு கேட்பேன் என்னடா மேலே இருங்க எல்லா பக்கம் சீசனே எல்லாம் பழுத்து முடிஞ்சிருக்கேன் இந்த ஒரு மரத்துனே ஒரு ஆள் மரத்தில் ஏறி போயிட்டா ஏறா நீனு தின்னுக்கிட்டு இருக்கியா தின்னோட ஏறி போயிரு வாங்க நண்பர்களே கொண்டா வீடியோ காமிச்சாதான் நீங்கள் தருவீங்க வீடியோ எடுக்கலைன்னா தரமாட்டேன் வாங்க நம்மளும் ஏறி போவோம் உழுப்பு உழுப்பிடியா பறக்குங்க நல்லா தான் இருக்கு அப்புறமாட்டி கழுவிட்டும்பா வீடியோ எடுத்தா தான் படம் வந்து ஆறாங்க இல்லைன்னா விரட்டுறாங்க ஓட வீடியோ எடுத்து அவன் ஒன்று எடுத்து போய்க்கிருக்கேன் எனக்கு ஒன்று விடு ஓகே இங்கே ஒரு மரம் தான் இருக்குது வேற ஒரு லொக்கேஷனுக்கு போக போகிறான் எந்த ஊர் அரண்மனைப்பட்டி கிளம்புறான் சாமிடா எவ்வளோ பறக்கிருக்கா மேலே தூள் பண்ணுவோன்னா இந்த வாருங்க கொளுத்தி பிடிக்கும் ஒன்றே தின்னுட்டேன் நாங்கள் வேலை காட்டினோன்னு நிறையா தான் இருக்குது வேலைன்னு பார்த்தேன் ஊட்டியா நல்லா கொட்டவே இல்லை பழமே இல்லை அந்த மரத்தில் மொத்த மரம் தான் இருக்குது ஆமாம் நாங்கள் இப்போ வந்திருக்கிற இடம் பார்த்திங்கன்னா இது என்ன சொக்கனந்தல் தானே சொக்கலிங்க புதூர் சொக்கனந்தல் காடு நவா காடு ஊர் தான் கண்ணு தூரம் வரைக்கும் வெறும் நவா மரமாக இருக்கும் ஆனால் பழம் தான் பார்த்திங்கன்னா இங்கே இல்லை வெறும் பூவாக இருக்குது இங்கே வந்து நாங்கள் வந்து ஏமாந்துட்டோம் உள்ளே போய் பார்ப்போம் எதுவும் ஏதாச்சும் ஒரு 1-2 மரத்தில் வந்து காய்ச்சிருந்துச்சுன்னா பிடுங்குவோம் இங்கே வந்து பழம் பறிச்சு தரேன்னு சொல்லிட்டு இங்கே உட்காந்து கடலை ஓட்டுக்கிட்டு இருக்கேன் நம்ம ஆள் அடே இருக்கா நண்பர்களே இங்கே ஒரு மரத்தில் இருக்கான் வாங்க போய் பார்த்துட்டு வருவோம் வாடா அவன் பணம் இருக்காம்டா சாய் எடுத்துட்டு வண்டியில் ஓகே வாங்க போய் பார்ப்போம் நான் தான் அப்போயே சொன்னல இருக்கும்டான்னு என்ன போகிறோம்னா நம்ம முசுறு கூட கலக்கி போகலாம் இதான் இங்கே பாருங்க எவ்வளோ பப்பி இருக்குன்னு முசுறு பப்பி வாங்க நண்பர்களே போய் பார்த்துட்டு இப்படியும் சாப்பிட்டு வருவோம் இதான் நாங்கள் வந்து செஞ்ச பிபி ஊதிக்கிட்டே தெரியும் வாங்க சிக்னல் காட்டுக்குள்ளே இறங்கி தொலைஞ்சு போச்சுன்னா இதை ஊதுனா வந்துருங்க இதே சவுண்டு எங்கேயா பழம் இருக்குன்னு நீ கொடுக்காப்படி இல்லை அந்த அங்கே பாருங்க நல்லா கிட்டவே பாருங்க இது வந்து இது கடுக்காக்காயா கலாக்காய் கடுக்காக்காய் கடுக்காக்காய் வேறு மாதிரி இருக்குங்க எங்கள் ஊரில் கடுக்காக்காய் தான் சொல்லுவோம் கடுக்காப்பழம் சின்ன சின்ன கடுக்காப்பழம் ஆமாம் அந்த இருக்குது வா உள்ளே போனால் போய் இருக்குமா இன்னும் ரேடுனா இருக்குங்க இங்கே இவ்வளோ மரம் இருக்குல்ல அந்த மரத்தில் குட்டி குட்டி பழமாக இருக்குது அந்த போட்டு வருவோம் இதில் இந்த போட்டு தான் நிறையா இருக்குது இந்த அருகா பழம் டே வாடா இதுக்குள்ள பூந்து போடா இதுக்குள்ள செடிக்கில் இருக்குது எட்டலையே இந்த ஆறா இருக்குது வாடா இல்லை இதை பிடி இல்லைண்ணா பழம்
கீழே இருக்க காயாங்காய் சாப்பிடு. இந்த மரிச்சேன். அப்பாடா போட்டுட்டா இல்லையா? மீன் ஊற ஐயோ அப்பா. இந்தாத்தியா அங்கே வளர்த்து இங்க கொடு பாப்போம். ஒன்று தாண்டா பறிச்சேன், அதே பிடிங்க. சுவையாக இருக்கிறது மக்களே. அந்த வீட்டு போனால் நிறையா பறிக்கலாம். சுவையாக இருக்கிறது. இங்கே பழத்தை மாப்பிள்ளை, இங்கே பழத்தை பாரு. காவலாளிகளை விரட்டிட்டு நம்ம அது பிடிங்கி சாப்பிட்றோம். ஆமாம் நல்லா தான் இருக்கு. ஏன்னா கொட்டை தான் பெருசாக இருக்கு. பழம் நல்லா இனிப்பா இருக்கா? அஞ்சு உள்ள சரியா? அந்த மேலே தட்டி விடு. அடங்கோக்க மக்கா ஆமாம் இனிப்பா இருக்கு. இந்த மாப்பிள்ளை எப்படி ஐம்பது எப்படி அந்த அந்த கனவுல இருக்காரு. நீ போவே பேண்ட் ஓட்டுக்க. அந்த கனவுல இருக்கு. டக்குன்னு ஓடி போயிரு. பாத்தரா பாட்டில் வலிக்கிட்டு இருந்தாமடா. சரிக்கிட்டு பிடிக்க இன்னும் பழுத்து காஞ்சி போச்சு. பறிக்கிற கால் இல்லாமல் அந்த மரத்தில் அவ்வளோதான் பழம் இல்லை. நாங்கள் அதனால் உள்ளே போயிட்டுருக்கோம். உள்ளே போய் தேடி பார்க்க போகிறோம். இது வந்து சின்ன சீசன் ஸ்டார்ட் ஆகலை. இப்போ தான் வந்து நம்ம என்ட்ரன்ஸில் வந்திருக்கோம். இன்னும் அடுத்தடுத்த மாதம் போகும்போது பார்த்திங்கன்னா எல்லா மரத்துலையும் பழுத்துறோம். எங்கள் ஊர்லலாம் தான் பூ பூக்குது. ஒரு மாதம் இன்னும் ஒரு மாதம் முழுசாக ஆகணும். அப்போ வந்து நிறையா எல்லா மரத்துலையும் பழுக்கும். உங்கள் ஊரில் வந்து பழுத்துருச்சான்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. என்னடா என்ன பண்ணிட்டு போற? சொல்லாம போயிடுச்சு. இல்லாம போயிருச்சா? மூக்குக்குள்ள சொல்லாம போற வரைக்கும் நீ நினைக்கிட்டு இருந்த. அந்த காலத்துலலாம் அதான் ஈச்சம் கலங்குறேன் சோறு சாப்பாடு. இந்த விளாக மரம் நிற்கிது. இப்போ காய் இருக்கிற பாருங்க. சரி பார்த்து வரீங்களா? எனக்கு ரொம்ப இழுக்குது தண்ணி இல்லாமல். இந்த விளாங்காய் இந்த எதுக்கலை கிடக்க வரும் கம்புல கிடக்குமானே. காயாக இருக்குண்ணே பழம் தானே. இந்தாச்சிங்களா அந்த இதுலாம் செம்ம 2-3 காய் கிடக்கு. பெரிய காயாக கிடக்கு. அடிச்சது இது என்ன திங்கலாம்ண்ணே. சிக்னல் கொடுத்தாப்புல வாங்க போவோம். இதே சிக்னல் இன்றைக்கி வந்து தொலைஞ்சி வச்சுன்னா அந்த பிபி ஊதுனா கரெக்டாக வந்துடும். விட்டுட்டு ஓடுறீனே. என்னடா எதுக்குடா வந்த பேமா? அந்த அதை பார்த்து தான் வந்தேன். அதே தெரியும் எனக்கு. நல்லா வாசனை பார்த்துட்டேன். வாசனையாக இருக்குடா. இங்கேடா மனமாக இருக்குடா. நல்லா தாண்டா இருக்குது. இங்கே வருங்க. ஆனால் சின்ன மாதிரி இருக்குது. இதுதான் வந்து பிசை அந்த என்னடா கம்மு பாதாம் பிசின் மாதிரி. இது வச்சு நான் நோட்டு புக்கெலாம் ஒட்டியிருக்கேன். பங்கப்பரி உள்ள எப்படி இருக்குண்ணா? மண்ணெலாம் கொட்டுக்குறா. உள்ளுக்க பாரு காய் மாதிரி தான் இருக்குது. ஆனால் மணக்குதே. ஆனால் பழம் அந்த பழம் வாடை வருது. லைட்டாக சாப்பிட்டு வருங்க ஒரு ஓரமாக. லைட்டானா அந்த இதை எடுத்துன்னு வைப்பான். கருப்பாக எடுத்துங்க. கருப்பு இல்லை, அந்த ஒரு ஓரமாக இருக்குல்ல. அரை பழம்டா. அரை பழமா? போட்டு விடு. வாசனை செம்மையாக இருக்குது. எப்படி வாசனை மட்டும் வருது? அந்த கருப்பு இந்த இருக்குல்ல சைடில் இருக்கும் கருப்பு. ஆமாம், அதுதான் வந்து வாசனையாக இருக்குது. உள்ளே இருக்க அந்த கருப்பு கலரில் இருக்குல்ல. ஆமாம், அதுதான் ஹெவியாக வாசனை வருது. ட்ரை பண்ணி பாருங்க. இந்தா அந்த கருப்பு கலரில் தான் பழுக்கிற ஸ்டேஜ். பூச்சி இல்லைடா அது கலப்பை மாப்பிள்ள. அது பூச்சி மாப்பிள்ள. அது மோந்து பாருங்க. அது மோந்து பார்த்தா வாசனையாக தான் இருக்கு. பூச்சி இல்லையா வாசனை வருதா இல்லையா? அதை கொண்டா. ஹரியானா பழம்டா. ஹரியானா பழம்டா.
இது நல்லா இருக்கக்கூடாது. இருக்க போது தலையை வாயில விட்டு வாசனை, அந்த வாசனைக்கு தேவையான காசு. விளாம்பழத்துல இந்த வாசனைக்கிட்ட நான் வந்து அடிமை. என்னைய மாதிரி எத்தனை பேர் இதுக்கு அடிமைன்னு சொல்லுங்க. முடிஞ்சிருக்கா? நீ அடிச்சிருக்கியா? பெரிய வீரா பேசிட்டு இருந்தேன். ஏ என்னடா அது எக்கரா? அப்பா இது எந்த ஒரு புழுகுடா சாமி. தள்ளிக்க தள்ளிக்க காய் அடி கொடுத்து அடிச்சா அவளாண்டா முதுகலடா. ஒரு எரி தனியா கிடக்கும் போய் எடுத்துக்காது. கண்டாம போதுடா. காய் எங்கிட்ட இருக்கு, அது எங்கிட்ட போகுது. அதை பட்டு கொண்டுறா காமிங்க. நாங்கள் பார்க்கலையா? 5 பார்த்தீங்களா இல்லையா? சொல்லாமங்கெல்லாம் பழம் முடிங்கிறது. நான் இதுவும் கேட்டேன் உடைக்கல இல்லை அப்படின்னு. ஏ காமிடா, எனக்கு கொஞ்சம் தாடா. இங்கே பார்த்தீங்களா இல்லையா பழம்? என்னடா அது? நான் அடிச்சு போட்டதாண்டா. எதுக்கு அடைஞ்சிச்சு? பொட்டலில் கிடந்துச்சா? இப்போ விழுந்திருக்கும் போலையா காற்றுல? எதிர்பாராமல் கொடுத்துருக்கு. அப்படியே அவர் கொடுங்கடா. சாப்பிடக்கூடாது. சின்ன பிள்ளை. சின்ன பிள்ளையா? என்னடா இப்போ தான் ஏமாத்துறீங்க? அம்மனி சாப்பிடக்கூடாது. நண்பர்களே வேற லெவலில் இருக்குது பழம். இந்தயா கொஞ்சோண்டு எடுத்துக்கா. கொஞ்சோண்டு நல்லா இருக்கும். சாப்பிட கொஞ்சோண்டு எடுத்துக்கலாம். வந்தாலும் முடிஞ்சு பாரு சாமி அடிச்சு ஒரே காரணத்துக்காக சாப்பிடாம இருக்கேன் பாரு. ஆனால் நாக்க பண்ணாக்குவேன், விரல பண்ணாக்கு எனக்கு அதெல்லாம் கிளம்ப வேண்டியானே. தெரியாதா? ஓகே நண்பர்களே, இப்போ வந்து வீட்டுக்கு கிளம்ப போகிறான். வந்து நவாப்பழம் பிடிங்கிட்டு விளாம்பழம் பிடிங்கிட்டு சாப்பிட்டு வீட்டுக்கு கிளம்ப போகிறான். இன்னும் ஒரு மாதத்தில் வந்து எல்லா பழம் பழுத்துறான். அப்போதைக்கு திரும்ப ஒரு வீடியோ போடுவான். அது வெயிட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே பாய். சொக்கலிங்கம்புதூர். ஆமாம், நியரஸ்ட்டில் இருக்க யாராக இருந்தாலும் இப்போதைக்கு வந்து அடைய வேண்டாம். கொஞ்சம் நாள் கழிச்சு வாங்க. ஐயா ஃபோன் வருதுடா. பாய் சொல்லி முடிச்சுடுறேன். ஓகே. சொக்கலிங்கம்புதூர் நியரஸ்ட்டில் இருக்க யாரும் வந்து காட்டை பார்த்து அலைய வேண்டாம். உங்களுக்காக நாங்கள் வந்து அழைக்கிறோம். அடுத்து எந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள். உங்களுக்காக நாங்கள் போய் அந்த இடத்த பார்த்து சொல்கிறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், டாட்டா பாய் பாய். டாடா சொல்லுங்கண்ணே. பாய் சொல்லிடுங்க. இங்கே எந்த கையாக கட்டுங்க. ஓகே ஓகே பாய் மக்களே.